திருமாவளவன் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய அளவில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு குரூப்பே வேலை செய்யுது. கட்சிகள் தாண்டி எல்லா அமைப்புகளும் ஒரு சாதி ரீதியாக ஒன்று சேர்ந்து இவரை தோற்கடிக்கணும் வேலை செய்கிறாங்க. அதாவது திருமாவளவன் வந்து தனி சின்னத்தில் நிற்கணுன்றதுல ரொம்ப உறுதியாக இருக்காரு. அதே சமயத்தில் சின்னம் டிலே ஆகிறதுனால என்னென்ன விஷயங்கள் நடக்கும் சார் அங்கே? சின்னம் டிலே ஆகிறதுனால அதை கொண்டு போய் சேர்க்கறது கொஞ்சம் தாமதமாக இருக்கும். ஏன்னா இந்த முறை ரொம்ப ஷார்ட் டைமில் தேர்தல் வருது. இப்போ 31ஆம் தேதிக்குள்ளே தான் அவங்களுக்கு ஃபைனல் ஆகி வரும். 31ஆம் தேதிலேருந்து 19ஆம் தேதி தான் ஒரு 19 நாள் தான் மொத்தத்துக்கே. இந்த 19 நாளில் ஒரு 3 நாள் விட்டுருங்க. கடைசி 3 நாள் பிரச்சாரம் பண்ண முடியாது, எதுவும் செய்ய முடியாது. பிரச்சாரத்தை முடிச்சிடணும். அப்போ ஒரு 15, 16க்குள்ளே அவங்க எல்லா வேலையும் முடிச்சிடும். இந்த 15 நாளுக்குள்ளே அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும். ஆனால் சேர்க்கறது இன்னைக்குள்ள காலங்களில் ஒரு நிறையா சோசியல் மீடியா இருக்குது, நிறையா பிளாட்ஃபார்ம் இருக்குது, கொண்டு போய் சேர்த்துடலாம். ஆனால் அடித்தட்ட மக்களுக்கு, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, படிப்பறிவு இல்லாத மக்களுக்கு, பாமர மக்களுக்கு இந்த சின்னத்தை எப்படி கொண்டு போய் சேர்ப்பாங்க? அந்த சின்னத்தை வரைஞ்சி காட்டணும், இல்லை அந்த சின்னத்தை கொண்டு போய் அங்கே சிம்பிளாக வைக்கணும், இல்லை பிரச்சாரத்துக்கு போகிறப்ப எடுத்துகிட்டு போகணும். இதெல்லாம் நிறையா விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு சிக்கல் தான்.